இன்னைக்கு சென்னையில ஆன் ஸ்ட்ரீட் கார் ரேஸ் நடக்குதுங்க. ஆன் ஸ்ட்ரீட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வழியில கார் பந்தயம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வழியில நடக்க போகுதுங்க. இது இந்தியாவுல முதல் முறையா நடக்க போகுது. இந்த கார் பந்தயத்துல கலந்து கொள்ளக்கூடிய கார்கள்ல பிரத்யேகமா நெருக்கமான காட்சிகள தான் நம்ம இப்ப பார்க்குறோம். தொடர்ந்து இந்த பந்தயத்துல கலந்து கொள்ளக்கூடிய கார்கள வரிசையா பார்த்துட்டு வரலாங்க. அத தொடர்ந்து இந்த கார் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, இந்த கார் பந்தயம் நடக்கிற இந்த காரோட வேகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 240லேருந்து 250 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய காருங்க. ஆனா, இன்னைக்கு ஆன் ஸ்ட்ரீட்ல இங்க நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 220 வரைக்கும் தான் இந்த ரோட்ல ஓட்ட முடியும் அப்படின்றாங்க. மத்தபடி இந்த கார பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். அது இல்லாம தொடர்ந்து நிறைய இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. My name is Raj. ராஜ். ஓகே. This is a 1.3 liter turbocharged engine. It produces around 190 horsepower, and the theoretical top speed for this car is 240 kph. But on this track, we suspect it will reach around 220 kph. It's produced by Megale, which is a French manufacturer. It's the Gen 2 car. It's Hyderabad Blackbirds. Hyderabad Blackbirds. Yes. Okay. My car's driver's name is Shriya Lohia. Shriya Lohia. Which country? She's from India. India. Yeah. And the other one is Akhil Alibhai. He's from South Africa. South Africa. Yes. ஓகே. இன்னைக்கு காலையில 11 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் டிரைவ் ஓட்டி பார்க்க போறாங்க. டெஸ்ட் டிரைவ் முடிஞ்சதோட மத்தியானம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3 மணிக்கெல்லாம் இந்த பந்தயம் துவங்குறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கார் பந்தயத்தை சாதாரண வெகுஜன மக்கள், பொதுமக்கள் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இந்த ட்ராக் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் தகரத்தை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துல நின்னும் உங்களால இந்த கார் பந்தயத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா பொதுமக்களோட கூட்டம் ரொம்பவே கூடிருச்சுன்னா, இந்த ஏரியால டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் கூடிரும் அப்படின்றதுனால பொதுமக்கள் பார்க்கறதுக்கு இங்க இவங்க அலோட் குடுக்கலங்க. கேபின்ல டிக்கெட் எடுத்தவங்க மட்டும் உட்காந்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 8000 பேர் உட்காந்து பார்க்குற அளவுக்கு கேபின் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேபின் டிக்கெட் எல்லாமே ஆன்லைன்ல வித்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்முலா 4 பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான வாகனங்களை பயன்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது தான் ஹை ஸ்பீடு, அதாவது 240 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய வண்டி. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம பார்க்குற இந்த வண்டின்றது அதை விட கொஞ்சம் வேகம் கம்மியாக போகக்கூடியதுங்க. இது இல்லாமல் இன்னொரு மாடலும் இருக்குது, அதையும் பார்க்கலாம்.
இன்னைக்கு இந்த கார் பந்தயத்துக்காக பிரத்யேகமா அமைக்கப்பட்டிருக்க சாலைகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன விளம்பர கம்பெனிகள் இந்த பந்தயத்துக்காக அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும் பார்க்க போறோங்க. அதை தொடர்ந்து இந்த பந்தயம் எந்த இடத்துல இருந்து இந்த பந்தயம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதற்கான ஏற்பாடு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின்லேருந்து வந்திருக்கக்கூடிய சிலர் வந்து இந்த எல்கை ஆரம்பத்தில் அதற்கான அந்த ரெட் கிரீன் அந்த லைட் செட் பண்ற வேலையில இருக்காங்க. அவங்களையும் தொடர்ந்து போய் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்குறப்பே தெரியும், ரோட்டோட 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வேலி வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த வேலிக்கு பின்புறமா உங்களுக்கு வந்து தகரம் வச்சு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பொதுமக்கள், முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி பொதுமக்கள் யாரும் இந்த கார் பந்தயத்தை பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கான வழி கிடையாது. இப்போ நம்ம இந்த கார் பந்தயம் எல்கை ஆரம்பிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல ஸ்பெயின் நாட்டு அந்த டெக்னீஷியன் வந்து அமைக்கக்கூடிய அந்த வேலைகளையும் பார்ப்போம். வெறும் 3 பேர் சேர்ந்து இதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. Vale, que baja un poco más.